வணக்கம். நாங்கள் இன்றைக்கு எவிடன்ஸ் பாடத்தின் 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தின் 2வது கேள்வி பார்க்க போகிறோம். இந்த 2வது கேள்வி சூழ்நிலை சான்றின் அடிப்படையில் தான் வந்திருக்குது. சான்று கட்டளை சட்டத்தில் உள்ள பிரதான ஏற்பாடுகள் 5 ரிலவெண்ட் ஃபேக்ட் இயைவான நிகழ்வுகளை பற்றி கொடுக்கலாம் என்று சொல்லுது. அடுத்தது 7 ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி கொடுக்குது. அடுத்தது மோட்டிவ் ப்ரிப்பரேஷன், ஒரு வெப்பனை வாங்குற. 9 அந்த ஃபேக்டிங் இஷ்யூவை விளக்கக்கூடிய ஏதாவது விஷயங்கள் இருந்தா அதை கொடுக்கறது வாரது 9. 11 அலிபாய். அந்த அலிபாய் என்ன செய்யுது, வழக்கு தொடுப்பு சொல்லுறது இல்லை என்று நிரூபிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படும். அடுத்தது 114 சில ஊகங்களை கொள்றது. அப்ப இவ்வளவும் சூழ்நிலை சான்றுக்கான எடுத்துக்காட்டுகள் சான்று கட்டளை சட்டத்தில் தந்திருக்கு. நாங்கள் இந்த 2வது கேள்விங்க ஆனா பாட்டி ஒருக்கா பார்ப்போம். அமல கொலை செய்ததுக்காக சமன் குற்றம் சாட்டப்படுகிறார். தான் அமல கொண்டதுக்கு கண்கண்ட சாட்சியங்கள் எதுவும் இருக்கிறதாக இந்த வினாவல தரப்படையில இங்க அந்த உணவில நஞ்ச கலந்தத அமலின்ற கொலைக்கான ஒரு சான்றா வைக்கிறேன்னா சான்று கட்டளை சட்டத்தின் எந்த ஏற்பாடு அதை சொல்லுது நாங்கள் பார்க்க போறோம். இது ஒரு சூழ்நிலை சான்றையே கொலையை நேர கண்ணால காண்ட ஆக்களோ அல்லது ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸோ இல்லை. இதுல செக்ஷன் 7 எடுத்துக்காட்டு ஈனாவை பார்த்தீங்கன்னா அப்படியே இதுல தந்திருக்கு. ஆவண்ணா என்பவருக்கு என்பவர் நஞ்சூட்டினாரா என்பது கேள்வி. அதாவது அமலுக்கு சமன் நஞ்சூட்டினாரா என்பது கேள்வி. நஞ்சினால் உண்டாவதாக சொல்லப்படும் அறிகுறிகள் தோன்றுவதற்கு முன்னரான ஆவண்ணா என்பவரின் அமல் என்பவரின் உடல்நிலை நஞ்சூட்டுவதற்கு வாய்ப்பளித்த ஆனா சமன் என்பவர் அறிந்திருந்த ஆவன அமல் என்பவரின் பழக்க வழக்கங்கள் என்பன இயைவான நிகழ்வுகள் ஆகும். செக்ஷன் 7 அதற்குரிய எடுத்துக்காட்டையும் எழுதி போட்டு நீங்கள் ஒரு கன்க்ளூஷன் எழுதி விட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த 4 புள்ளிகளும் உங்களுக்கு வழங்கப்படும். இதுல ஒரு கொசுறு தகவல் ஒன்று சொல்றேன். நஞ்சு என்று நீங்க கேள்விப்பட்டோம், உங்களுக்கு என்னென்ன செக்ஷன் எல்லாம் ஞாபகம் வரணும். உங்களுக்கு செக்ஷன் 7 எடுத்துக்காட்டு 3 ஞாபகம் வரணும். செக்ஷன் 8 எடுத்துக்காட்டு 3 ஞாபகம் வரணும். செக்ஷன் 14 எடுத்துக்காட்டு 12 ஞாபகம் வரணும். செக்ஷன் 45 46 எடுத்துக்காட்டு 1 2 ஒவ்வொன்றும் ஞாபகம் வரணும். இவ்வளவு தான் சான்று கட்டளை சட்டத்துல நஞ்சை பற்றி சொல்லி இருக்கிற விஷயங்கள். நாங்கள் இப்ப கேள்வி 2வது ஆவண்ணா பாட்டை பார்க்க போறோம். சவி திருட்டுக்காக குற்றம் சாட்டப்படுகிறான். இங்க சவி திருடினான் என்றதுக்கு கண்கண்ட சாட்சி ஒன்றுமே இல்லை. இப்ப சவிக்கு மேல திருட்டுக்காக குற்றம் சாட்டணும்னா சூழ்நிலை சான்றுலாம் தங்கி நிற்கிறோம். இந்த கேள்விக்கான விடையை நாங்கள் பார்க்க 2 செக்ஷன் எங்களுக்கு தோன்றும். ஒன்று 8, மற்றது 114. சரி, 8 நடத்தையை பற்றி தான் சொல்லுது. 114 வார எடுத்துக்காட்டும் நடத்தையை பற்றி தான் சொல்லுது. நான் முதல்ல சொன்ன மாதிரி 114 ஒரு சூழ்நிலை சான்றுதான். அந்த ஊகம் கொள்றது நடைபெற்றதை அடுத்து திருடப்பட்ட அப்பொருளை தனது உடைமையில் வைத்திருக்கும் ஆளொருவர் அவை எங்கனம் அவரது உடைமையில் வந்தது என்பதற்கு விளக்கம் கூற கூடியவராயிருந்தால் அன்றி அவரே திருடன் என்றோ அல்லது திருடப்பட்ட பொருளை தெரிந்து கொண்டு அவற்றை பெற்று கொண்டவர் என்றோ நீதிமன்றம் ஊகம் கொள்ளலாம். இதைத்தான் 114 ஆனாவில இருந்து நாங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. சரி, இங்க திருடப்பட்ட பொருள் சவியின் உடைமையில இருக்காண்டா இல்ல. இது ஒரு சிக்கலான சந்தர்ப்பம். பிரிவு 8 உபபிரிவு 2 மனித நடத்தையை பற்றி சொல்லி இருக்கு. ஆய்பொருள் நிகழ்வொன்றால ஒரு மனித நடத்தை பாதிக்கப்படும் என்று சொன்னா அல்லது மனித நடத்தையால ஆய்பொருள் நிகழ்வு பாதிக்கப்படும் என்று சொன்னா
அது இயைபா வரும் என்று சொல்றதான் பிரிவு 8.2. சரி, இங்க கடிகாரம் காணாம போனா பிறகு சாவி வேலைக்கு வாரது இல்லை. அப்ப இந்த ஆய்பொருள் நிகழ்வு, அதாவது சாவி கடிகாரத்தை திருடி இருப்பாரா என்ற ஆய்பொருள் நிகழ்வுக்கு விடை காண வேண்டி இருக்கேக்க, அதனால பாதிக்கப்பட்டு அவர் வேலைக்கு வராம விடுறார். அப்ப 8க்குள்ள இதை கொண்டுடலாம். அடுத்தது, திருட்டு நடந்து திருடப்பட்டவர் என்ற உடைமையில திருடப்பட்ட பொருள் இருக்குமாக இருந்தால் அந்த பொருள் எப்படி அவற்றை உடைமையில வந்தது என்பதற்கு நியாயமான காரணத்தை அந்நபரால் கூற முடியாதிருந்தால் அவர் திருடர் என்ற ஊக்கம் கொள்ளலாம். இங்க திருடப்பட்ட பொருள் அவற்றை உடைமையில இல்லை. அப்ப 114 வராது. அப்ப 8 வரணும் என்று சொன்னா இந்த எடுத்துக்காட்டுகளை வாசிட்டோன்னு போனா எங்களுக்கு சில விடயங்கள் கிடைக்கும். அப்ப 8 எடுத்துக்காட்டு 9 ஐயனாவை பார்த்தீங்களா, சொல்லப்பட்ட குற்றம் புரியப்பட்ட பின்னர் அவர் தலைமறைவாய் இருந்தார் அல்லது அக்குற்றத்தினால் கொள்ளப்பட்ட ஆதனத்தை அல்லது ஆதனத்தினால் வந்த வரும்படியை தமது உடைமையில் வைத்திருந்தார் அல்லது அக்குற்றத்தில் புரிவதில் பயன்படுத்தப்பட்ட அல்லது பயன்படுத்தக்கூடிய பொருளை மறைக்க எத்தனித்தார் என்பனவாகிய நிகழ்வுகள் இயைபானவையாகும். திருடப்பட்ட கடிகாரம் அவற்றை உடைமையில இல்லை, ஆனால் அதன் வரும்படி அவற்றை உடைமையில இருக்கு. ஆகவே இதுக்கு மிக பொருத்தமான விட பிரிவு 8 அதன் எடுத்துக்காட்டு. இதுக்கு என்ன கன்க்ளூஷன் எழுதுவீங்க? திருட்டை உடனடுத்து அவர் தலைமறைவாகி இருந்தார் என்றும் அவரை விசாரித்த போது அவரது உடைமையில பெருமளவு பணம் இருந்தது என்பதும், அதாவது குற்றச் செயல் ஒன்று நடைபெற்றதை பின்பு அவரது நடத்தையில் ஏற்பட்ட மாற்றமும் பிரிவு 8, அந்த குற்றச்செயலால் வந்த வரும்படி அவரது உடைமையில் இருந்தது என்பது எடுத்துக்காட்டு 9 அடிப்படையில் இது ஒரு இயைபான நிகழ்வாகும். இதுதான் இதற்குரிய கண். அடுத்தது ஈனா கேள்வியை பாருங்க. ஏ என்பவன் கலகக்காரர்களின் குழு ஒன்றுக்கு தலைமை தாங்கினான். அவனை தொடர்ந்த கூட்டம் பல்வேறுபட்ட சுலோகங்களை சத்தமிட்டனர். ஏ கலகம் விளைவித்த தவறொன்றுக்கு குற்றம் சாட்டப்படுகிறான். அப்ப பல பேர் சேர்ந்து செய்ய ஒரு ஆள் அதுக்கு பொறுப்பாகணும் என்றால் பிரிவு 10 கூட்டிச்சதி வர. இந்த கேள்விங்க ட்ரெண்டை பார்த்து கொண்டு போக இது எங்க இருக்குது என்று சொன்னா சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ், சூழ்நிலை சான்று. இப்போ சூழ்நிலை சான்றுக்கு அடுத்த செக்ஷன் அப்ளிகபிள் ஆகக்கூடியது பார்த்தீங்கன்னா 9 அப்ளிகபிள் ஆகும். என்னென்றா அந்த ஃபேக்டை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு, அதாவது ஃபேக்டின் இஷ்யூவை ஆய்பொருள் நிகழ்வை விளங்கப்படுத்துறதுக்கான சில விஷயங்களை சான்றாக முன்வைக்கலாம். அப்ப இங்க போட்ட கூச்சலை, அதாவது அந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்து கொண்ட மக்களின் கூச்சலை ஒரு சான்றாக கொண்டு முன்வைக்க போறோம். இது கலகத்துக்குரியதுன்றது, அது ஃபேக்டரின் இஷ்யூ கலகம் விளைவித்ததை விளங்கப்படுத்துறத வைக்கிறதுக்கு இந்த கூச்சலை சான்றாக வைக்கணும்டா பிரிவு 9 எடுத்துக்காட்டு ஊனாவை பார்த்தீங்களா அப்படியே இருக்கும். அதாவது அந்த கலகம் விளைவித்த ஒருவன் தலைமை தாங்கி சென்றவன் விளங்கப்படுகிறான் என்றால் அங்க அந்த கூட்டத்தால எழுப்பப்பட்ட கூச்சல்கள் இயைபானவை என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்ப இதுக்கு என்ன முடிவு எழுதிங்க? கன்க்ளூஷன். இப்ப செக்ஷன் 9 எழுதிட்டீங்க, எடுத்துக்காட்டு ஊனா எழுதிட்டீங்க. ஊனாவை தெரியல பார்த்துட்டு வர ஊவன்னாவா, சாரி ஊனா இல்ல ஊவன்னா. கலகம் விளைவித்ததற்கு என்பவர் விளங்கப்பட்டு கும்பல் ஒன்றுக்கு தலைமை தாங்கி அணிவகுத்து செய்கிறார் என்று எண்பிக்கப்படுகிறது. அதாவது அவர் தான் லீடர், கலகம் ஒன்று நடந்திருக்குது, அந்த விளக்கம் நடக்குது, இவர் லீடரா இருந்தவர் என்றது ப்ரூவ் பண்ணப்பட்டது. செயற்கோவையின் தன்மையை விளக்குவதற்கு கும்பலின்
கூச்சல்கள் இயைவானவை ஆகும். சரி, 9 எடுத்துக்காட்டு ஒவ்வொன்னா நாங்கள் எழுதிட்டோம். இப்ப பிரச்சனை இத கன்க்ளூஷன்ல எழுதணும். செக்ஷன் 9ல 5 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன அந்த 5 விஷயங்கள்? அதாவது பாருங்க, ஆய்பொருள் நிகழ்வொன்றை அல்லது இயைவான நிகழ்வொன்றை விளக்க அல்லது அறிமுகப்படுத்த அவசியமான, இது செக்ஷன் 9ல உள்ள ஃபர்ஸ்ட் லிம் அல்லது முதலாவது விஷயம். செகண்ட் லிம் அல்லது ஆய்பொருள் நிகழ்வொன்றால் அல்லது இயைவான நிகழ்வொன்றால் உய்த்துணர வைக்கப்படும் அனுமானம் ஒன்றுக்கு ஆதரவளிக்கும் அல்லது அதனை மறுதளிக்கும், இது செகண்ட் லிம். இந்த ஃபர்ஸ்ட் லிம்பா செகண்ட் லிம்பா வருமெண்டேக்க நான் எழுதி வச்சுக்கிற நோட்ஸ்ல எக்ஸ்பிளைன் என்று விளங்கப்படுத்துற ஃபர்ஸ்ட் லிம்பை தான் போட்டு எழுதுவேன். செகண்ட் லிம்பும் கொஞ்சம் வர்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் எல்லைய அறிவுக்கு ஃபர்ஸ்ட் லிம் தான் வருது. அப்ப இயைவான நிகழ்வு ஒன்றை விளங்கப்படுத்துவதற்கு இந்த கும்பல்களின் கூச்சல் ஒரு இயைவான நிகழ்வாகும் என்று கன்க்ளூஷன்ல கொடுக்கணும். நீங்கள் செக்ஷன் 9 எழுதணும், அதுல உள்ள 5 லிம்பையும் எழுதணும், பிறகு எடுத்துக்காட்டு ஒவ்வொன்றாம் எழுதணும், அதுக்கு பிறகு கன்க்ளூஷன் எழுதணும். அடுத்தது கேள்வி 2 இயன்னா பாட். இந்த கேள்வியை கவனமா விளங்கி கொள்ளுங்க. ஏனென்று சொன்னா செக்ஷன் 14 15 வேற மாதிரி இருக்கு. எனக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் சிக்கல் இருந்தது. 14ஐயும் 15ஐயும் எப்படி வித்தியாசப்படுத்தி அறிகிறேன், இந்த விடைக்கு எப்படி 14ஐயும் 15ஐயும் பார்க்கிறதுன்றதை மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். கேள்வி ஒரு வாசிப்போம். சி என்பவன் தனக்கு போலியான 100 ரூபாய் நாணயத்தாளை தந்தாரென டி என்பவன் சாத்துகிறான். சி என்பவன் டி என்பவனுக்கு கொடுக்க முன்னதாக இ மற்றும் எஃப் என்போருக்கு அதையொத்த நாணயத்தாள்களை கொடுத்துள்ளான். சி போலியான நாணயத்தாள் ஒன்றை கொடுத்தமைக்கான குற்றம் சாட்டப்படுகிறான். இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்று, சிக்கும் டிக்கும் இடையில ஒரு டிரான்சாக்சன் நடக்கும். போலியான நாணயத்தால டிக்கு சி கொடுத்தான் என்றார். இதுதான் ஃபேக்டிங் இஷ்யூ. கொடுத்தானா கொடுக்கலையா என்றது வழக்கு சிக்கும் டிக்கும் இடையில தான் நடக்குது. ஆனா சிக்கும் ஈக்கும் எஃப்க்கும் இடையில நடந்த நிகழ்வுகள் பொதுவாக எங்கட சான்ற கட்டளை சட்டத்தின் பேசிக் பிரின்சிபல்ல ஒன்று, அந்த செயற்கோவையில நிகழ்வுகளும் அந்த செயற்கோவையில சம்பந்தப்பட்ட 2 பேரும் ஃபேக்டிங் இஷ்யூல சம்பந்தப்பட்டாங்கள 2 விஷயங்களை பற்றி மட்டும் சான்று அளிக்கலாம், வேறு எதை பற்றியும் சான்று அளிக்கிறார். இன்டர் அலியோஸ் ஆக்டே IAAA முன்னைய நிகழ்வு இதை பற்றி சான்று அளிக்கணும் என்றதுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஏற்பாடுதான் பிரிவு 14 15 அந்த பேபி ஃபார்ம் கேஸ் என்று சொல்ற அந்த கேஸ்ல இருந்துதான் இந்த பிரின்சிபல் உருவாக்கப்பட்டது. தியரி படிக்க நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைச்சுக்கொண்டு நான் கடந்து போறேன். அப்ப இதுல 14ல என்ன சொல்லி இருக்குது, 15ல என்ன சொல்லி இருக்குதுன்னு பார்ப்போம். அதாவது 14 சொல்லுது, உலக்கரித்து அறிவு நல்லெண்ணம் அசட்டை துணிவு எவரேனும் குறிப்பான ஆளுக்கு எதிராக உள்ள வெறுப்பு விரிப்பு போன்ற ஏதேனும் மனநிலையின் எதனதும் உளதான தன்மையை காட்டும் நிகழ்வுகள் அத்தகைய மனதின் உடலின் அல்லது உடல் உணர்வின் ஏதேனும் நிலையின் உளதான தன்மை ஆய்பொருள் நிகழ்வில் உள்ள போது இயைபானவையாக உள்ள பொழுது இயைபானவையாகும். இங்க நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு குறிப்பான ஆளுக்கு எதிராக உள்ள மனநிலை. அதாவது சி டிக்கு காசு கொடுக்கிறான். டி என்ற ஆளுக்கு எதிராக உள்ள உலக்கருத்து அறிவு நல்லெண்ணம் அசட்டு துணிவை பற்றி தான் 14 கதைக்குது. இங்க தந்திருக்கிற விஷயம் முன்னைய நிகழ்வுகள். அதாகப்பட்டது டியோடையும் ஈயோடையும் ரெண்டாலும் இதுல வரும். எப்படி வரும் டியோடையும் ஈடையும் என்றதை சொல்லப்பட்டு பாருங்க, விளக்கத்துல சொல்றாங்க. பொதுப்பட இல்லாமல் கேள்வியில் உள்ள குறிப்பான விடயம் தொடர்பாக இருக்க வேண்டும் என்றா, கள்ள நோட்டு கொடுத்து மாத்தினா கள்ள நோட்டு கொடுத்து மாத்தினதா பெற்றினதா இருக்கணும், கலவை பெற்றினதா இருக்க கூடாது. 2வது விளக்கத்தை பாருங்க, அப்படி இல்ல குறிப்பா இல்லாம இருக்கு. ஆனால் தவறொன்றுக்கு குற்றம் சாட்டப்பட்ட ஆளொருவரின் விளக்கத்தின் மீது இப்பிரிவின் பொருளுக்கு உட்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவரால் முன்னர் புரியப்பட்ட
அவரொன்று இயல்பாக மீட்டு அவ்வாளின் முன்னிய குற்ற தீர்ப்பும் இயல்பான நிகழ்வொன்றாகும். அப்ப முன்னர் புரியப்பட்ட குற்றம் ஒன்று வேறியா பி இல்ல இஎஃப்க்கு எதிராக புரியப்பட்ட குற்றம் ஒன்றும் அதே குற்றம். அந்த குற்ற தீர்ப்பு தான் இயல்பாகும் ஒழிய குற்றச்சாட்டு இயல்பாகாது. அப்ப தெளிவா 14 என்ன சொல்லி இருக்குதுன்றத பாருங்க. இப்போ ஒரு அளவுக்கு விளங்கப்படுத்துகிறேன், தெளிவா உங்களை விளங்கப்படுத்துகிறேன். இதுலயும் போலி நாணயத்தாளை பற்றி ஒரு எடுத்துக்காட்டு இருக்குது. அதாவது எடுத்துக்காட்டு 2, அவற்ற உடமையில வேற போலி நாணயத்தாள்கள் இருந்தது. அதாவது சிடிக்கு போலி நாணயத்தாளை கொடுத்தாருன்னு குற்றம் சாட்டப்பட்டு சியை அரெஸ்ட் பண்ணிக்க சிஇந்த உடமையில வேற போலி நாணயத்தாள்கள் இருந்தா அதை சான்றா வைக்கிறண்டா தான் அவருக்கு அந்த ஒரு அது போலி நாணயத்தாளை கொடுக்கணும் என்ற அறிவு இருந்ததுன்றதை காட்டுறதுக்கு இந்த எடுத்துக்காட்டு 2 உதவும். இங்க மற்றாக்களுக்கு கொடுத்ததுன்றது வருது. அப்ப இந்த எடுத்துக்காட்டு 2 இங்க ஏற்புடையதாக வராது. இனி 15 என்ன சொல்லி இருக்குன்னு பார்ப்போம். அதாவது 15 என்ன சொல்லுதுன்னா, ஒரு செயல் தற்செயலா நடந்ததா வேண்டும் என்று நடந்ததான்றதை பார்க்க அதை ஒத்த வேற செயல்புகள் முன்னே நடந்திருந்தால் அது தற்செயலானதல்ல, வேண்டும் என்றே நடந்தது. டி வந்து சொல்லலாம், சி வந்து சொல்லலாம், அது பை ஆக்சிடென்டா ஒரு காசை இருந்தது கொடுத்துட்டேன் என்று எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அவர் ஒரு டிஃபென்ஸ் எடுத்தாருன்னா அந்த டிஃபென்ஸை முறியடிக்கிறதுக்கு இல்ல பாருங்க, நீங்க டிக்கு கொடுக்கறதுக்கு முதல் ஈக்கும் வழங்கி இருக்கிறீங்க, எஃப்க்கும் வழங்கி இருக்கிறீங்க. அப்ப வந்து இது தற்செயலா நடக்கிற உங்களுக்கு தெரியும் போலிய நாணயத்தான் அவருக்கும் கொடுத்துருக்கீங்க, ஈக்கு கொடுத்துருக்கீங்க, எஃப்க்கு கொடுத்துருக்கீங்க. அப்ப டிக்கு கொடுத்தாலும் நீங்கள் வேணுமென்று தான் கொடுத்துருக்கீங்க, கள்ள நோட்டை பிசினஸா செய்யறீங்களா என்று சான்றா முன்வைக்கிறதுக்கு இந்த 15 எடுத்துக்காட்டு தான் 15வது செக்ஷன் தான் வருமதாவது தற்செயலானது அல்ல, வேண்டுமென்றே நிகழ்ந்தது. இதுக்கு எந்த எடுத்துக்காட்டு வருதுன்னு பார்ப்போம். இந்த செக்ஷன் 15 எடுத்துக்காட்டு ஈனாவை வாசிச்சு பாருங்க. போலியான ரூபாயின ஆ என்பவருக்கு மோசடியாக ஒப்படைத்ததுக்காக ஆனா என்பவர் குற்றம் சாட்டப்படுகிறார். டிக்கு சி கொடுத்தார் என்று குற்றம் சாட்டப்படுது. ரூபாவை ஒப்படைத்தமை தற்செயலானதா என்பது கேள்வி. வேணுமென்று கொடுத்தாரா அல்லது பை ஆக்சிடென்ட் தற்செயலா போட்டுதான். ஆ என்பவருக்கு ஒப்படைப்பதற்கு சிறிது முன்னரோ பின்னரோ ஈனா இஎன்னா என்பவருக்கு போலியான ரூபாய்களை ஆ என்பவர் ஒப்படைத்தார் என்ற நிகழ்வுகள் ஆ என்பவருக்கு ஒப்படைத்தமை தற்செயலானது அல்ல என்பதை காட்டுவதற்கு இயல்பானவை ஆகும். அப்ப நான் சொன்ன இன்ற அலியோ சக்தி என்றா இங்க சீக்கம் ஈக்கம் சீக்கம் எஃப்க்கும் இடையில நடந்ததை பற்றியும் சான்று வைக்கணும் என்று சொன்னா அதை இயல செய்கிறது 14, 15. இதுல வேணுமென்று நடந்ததா தற்செயலா நடந்ததா என்றா 15, அவர் அறிவோட செய்தாரா 14. அவ கன்க்ளூஷன் என்ன எழுதுவீங்க? அதாவது டி சி வந்து டிக்கு போலி நாணயத்தாள்களை ஒப்படைத்தது தற்செயலான செயல் அல்ல, வேண்டுமென்றே நிகழ்ந்த செயல் என்பதை பிரி 15 அதனுடைய எடுத்துக்காட்டையும் விளங்கப்படுத்துறாங்க. சரி, இதோட இந்த கேள்வி 2 முடிஞ்சது. இதுல வந்து சூழ்நிலை சான்றுதான், சூழ்நிலை சான்றை அடிப்படையாக வச்சுதான் இந்த கேள்வி 2 போடப்பட்டிருக்குது. தேங்க்யூ வெரி மச். 3வது கேள்வியை பிறகு ஒரு நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்ப்போம்.